So, exclusive interview of YMCA ஓட நம்ம பிரின்சிபல் இருக்காரு அண்ட் பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனோட ஒரு பேக் போன் கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நம்ம கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த கேம்புக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சார் உங்கள் மூலிமா ஒரு சில வார்த்தைகள். YMCA காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் 1920ஆம் ஆண்டு ஹாரி க்ரோபக் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஜெய்மித்ரா அவர்களால் கண் பார்வையற்றோருக்கான விளையாட்டுகள் இந்த கல்லூரியிலே நந்தனத்திலே உருவானதை பெருமையுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன். ப்ரொஃபஸர் ஜெய்மித்ரா மூலமாக கண் பார்வையற்றோர் விளையாடும்படியாக வாலிபால், கபடி, கொக்கோ, டேபிள் டென்னிஸ், டென்னிஸ் and track and field are invented by YMCA College of Physical Education by Professor Jay Mitra. I am proud to say the adopted volleyball birthplace is YMCA College of Physical Education Nandanam. And then now the visually impaired children are independent because of physical education program. I am proud to say YMCA College of Physical Education promote physical education for not only normal people. We are proud to say we are promoting physical education for all disability. Last month we conducted camp for the Tamil Nadu visually impaired football coaching camp was conducted here, and we provide food and accommodation with free of cost and make the blind people to play football and participate in the nationals football, and they place and they brought the royal to the YMCA college as well as Tamil Nadu. They became the winners of the football tournament. Wow. Super sir. ஆக்சுவலாகவே வந்து YMCA வந்து இப்போ ஒரு பெரிய பார்ட்டியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப் YMCA சார், இந்த மாதிரி ஹெல்ப்ஸ்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, இனிஷியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த நம்ம பேரா ஒலிம்பிக்ஸ்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ கொடுக்க போகிறீங்க. ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கா YMCAக்கு? சமுதாயத்தில் பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து உடல் ஊனமுற்றிலும் ஒதுக்கலை, உடல் ஊனமுற்றிருக்க பெண்களையும் ஒதுக்கலை. இப்போ அடுத்தது பெண்களுக்கு ஃபுட்பால் கேம்பிங் நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் சரின்னு சொல்லியிருக்கோம், எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இவங்க பேரா ஒலிம்பிக்கில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி சபா சாரோட ஒரு உரையாடல் நடந்துச்சு. அதுலேயும் அவங்க அடுத்த லெவல் கொண்டு போவாங்கன்னு சொல்லி அந்த அசோசியேஷனை நான் கேட்குறேன். அவங்க முன்னாடி கொண்டு போகிறதுக்கு, அது இல்லாமல் நாங்கள் கண்டுபிடிச்ச வாலிபால் இதையும் பேரா ஒலிம்பிக்ஸை சேர்க்கறதுக்கு எங்களோட மேனேஜ்மெண்ட் சார்பாக என்னென்ன காரியங்களை முன்னெடுத்து செல்ல முடியுமோ, அது பொருளாதாரமோ உணவோ உடையோ தங்குமிடமோ எது இருந்தாலும் நாங்கள் முன்னேற்ற பாதையில் அழைத்து சொல்லணும்னு நாங்கள் YMCA சார்பாக, YMCA கல்லூரி சார்பாக நாங்கள் உறுதியளிக்கிறோம். வாவ் சார். ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் பெரிய ஹியூஜ் வேர்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மாற்றமே இது வந்து ஏற்படுத்த போகுது. அண்ட் ஆல்சோ ஐம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர். YMCAவில் வந்து இவ்வளோ பெரிய டீமை நாங்கள் வந்து கவர் பண்ணுறது, எங்கள் ஷோவில் நீங்களும் வந்தது ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ஆதித்யா டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எஸ், இப்போ நம்ம கூட வந்து தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனோட கோச் இருக்காரு, கோ ஃபவுண்டர் இருக்காரு, அண்ட் ஆல்சோ ஆர்கனைசர், மேனேஜர். ஒழிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ எஸ், இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட கேட்டுருவோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கனைசர் கிட்ட, ஃபவுண்டர். ஆக்சுவலி வந்து ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஃபுட்பால் இருக்குது. இப்போ நீங்கள் பார்ஷியல் சைடு ஃபுட்பால் பார்த்தீங்க. இதையும் தாண்டி வந்து டோட்டலி பிளைண்டுக்கான ஃபுட்பால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து ஆக்சுவலி எங்களோட ஸ்டார்டிங் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலி 2018 வந்து சரி ஃபுட்பால் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணும்போது தான் அந்த ஃபுட்பால் ஒன்று இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் பண்ணி அது சென்னையில் வந்து மிஸ்டர் செபாஸ்டியன் ஃப்ரான்சிஸ் சொல்லிட்டு பிளைண்ட் ஃபுட்பால் ட்ரெயின்டு கோச் இருக்காரு எனக்கு தெரிய வந்து. அப்போ 2018 தான் வந்து இனிஷியல் வந்து லயலா காலேஜ்லேருந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோனல் லெவல் டோர்னமெண்ட், அதாவது டோட்டலி பிளைண்டுக்கான ஒரு ஜோனல் லெவல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து கால் பண்ணாங்க பெங்களூருக்கு. ஒரு சின்ன பையன், அப்போ அவன் பேர் வந்து கேப்ரியல். ஓகேங்களா? ஸோ அந்த பையனை வந்து தமிழ் நீங்கள் புது டீமு, நீங்கள் இந்தமாரி இந்த பையனை புது டீமில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நாங்கள் வந்து இவன் அவனை பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்பில். ஆனால் எனக்கு வந்து சின்ன பையன் ரொம்ப. அப்போ சரி ஓகே தம்பி விளையாடுப்பா, ஓரமாக நில்லுப்பான்ட்டு நிற்க வச்சு நாங்கள் டீம் விளையாடுது. பார்த்தா அந்த டோர்னமெண்ட் அவன் 11 கோலா? நீங்கள் பேசுறது நம்ம பிளைண்ட் மெஸ்ஸியை பத்தியா? நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா பாரியும் பிளைண்ட் ஃபுட்பால் மெஸ்ஸி போடினா மிஸ்டர் கேப்ரியலோட நேம் வரும். சோ பார்த்தோனே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3-0. வாவ். 3 கோல் அடிச்சது அவன் தான். செகண்ட் மேட்ச்ல 4-0. அது அவன் தான் அடிச்சான். சோ அந்த மாதிரி நாங்க செமி ஃபைனலுக்கு மூவ் ஆயிட்டோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ஆக்சுவலி அப்புறமா வந்து இதான் சொல்லுவாங்க சார்,
கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதேதான் ஒரு தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜ்குமார் சொல்லிட்டு அண்ட் என்னோட கோச் மிஸ்டர் செபாஸ்டியன் ஃப்ரான்சிஸ் நாங்கள் 3 பேருமே வந்து டிசைட் பண்ணி தான் வந்து அந்த அசோசியேஷனை பில்ட் பண்ணி நான் அதில் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ராஜ்குமார் வைஸ் பிரசிடென்ட், மிஸ்டர் செபாஸ்டியன் ஃப்ரான்சிஸ் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆச்சு. 2018 வந்து டிஸ்கஷன் போய் 2019 ரெஜிஸ்டர் பண்ணோம். தமிழ்நாட்டிலே அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு தான் வந்து TNBFA தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் லோ விஷன் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 6-7 ஸ்கூல் டீம் வந்தாங்க அண்ட் ஓப்பன் கேட்டகரி டீம் ஒரு 6 டீம் வந்திருந்தாங்க. ஸோ அது மூலிமா தான் வந்து செலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ நம்ம டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, சாம்பியன் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு வந்து மெயின் காரணம் நம்ம ஸ்ட்ரக்சராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். டோர்னமெண்ட் செலெக்ஷன்ஸ் சூப்பர் செலெக்ஷன் அப்போ வந்து முகமது வந்து பிளைண்ட் வந்து இது வந்து நியூ ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து பிளைண்ட் விஷுவல் இம்பேர்ட் அந்த இதுவே அதுக்கு வந்து நியூ அவருக்கு ஆக்சுவலி அவர் வந்து ரீச் பண்ணி நான் வந்து பசங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஏன்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, PhD பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து பசங்களுக்கு வந்து என்னென்ன முடிஞ்ச நாலேஜ் வந்து பசங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்காக இவரும் செலெக்ஷன் போர்டில் இருந்து டோட்டலாக வந்து பசங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அவரு இந்த டீமோட வின்னிங்க்கு மிஸ்டர் முகமது சைஃபத்தோட ஃபுல் இதுவும் வந்து ஒரு இதுவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ முகமது. டைம் தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனோட கோச். ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸை வந்து இவர் தான் உருவாக்கி மெழுகேற்றி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்காக வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எஸ் இப்போ உங்கள் டீமில் வந்து ஒவ்வொரு பிளேயர்கிட்டயுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க கிட்ட என்னென்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு சார்? இவர் தான் ராகேஷ் கப் வச்சிருக்கல, இவர் தான் கேப்டன் ஆஃப் த டீம். இவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல் வந்து பால் ட்ரிபிளர், பிலே, மர்டோனா, மெஸ்ஸி, ரொனால்டோ, ஏன்னா அந்த மாதிரி பால் வந்து அழகாக ரிசீவ் பண்ணி ட்ரிபிளர்னா அந்த மாதிரி ட்ரிபிளர் மெர்சி மாதிரிலாம் ரொம்ப பிரமாதமாக ட்ரிபிள் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயரு ராகேஷ். இவர் வந்து அட்டாக்கர். இவர்கிட்ட இருக்க டேலண்ட் வந்து அட்டாக்கர். பாலை எப்படி அட்டாக் பண்ணணும், ஆப்னண்ட் பிளேயர் பந்து எடுத்துகிட்டு வரும்போது அவசரப்பட்டு போய் பால் எடுக்க மாட்டார். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நின்று அவர் ட்ரிபிள் பண்ணுவாரா ஷூட் பண்ணுவாரான்னு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பாலை டோ பண்ணி எடுத்து நம்ம பிளேயருக்கு பாஸ் பண்ணுவார். இவர் வந்து பிரவீன் டிஃபெண்டர், ரொம்ப அருமையாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவர் இப்போ லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் கூட பார்த்தீங்களா, இவரை பார்த்தோன்னே கிட்டே வரல, அப்படியே தூரமாகவே நின்ட்டாங்க. வர பந்தை உடனே கிளியர் பண்ணுவார். பால் பிளேயர் வரலையா உடனே பால் ஹோல்ட் பண்ணி யார் பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டு வாங்கி அழகாக அடிப்பார். அதே மாதிரி எங்களோட கோல் கீப்பர் கிரண். இன்றைக்கி நாங்கள் இந்த குஜராத்தில் போய் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண முக்கிய காரணம் வந்து கோல் கீப்பர் வந்து ரொம்ப பிரமாதமாக பிடிச்சார். கோல் கீப்பர் எல்லாம் அடிக்கிற பால் எல்லாத்தையும் டைவ் பண்ணி எடுத்து பிளேயருங்களை ஆட வைக்கிறது வந்து அவர் தான். குஜராத் ஃபைனல்ஸ் ரொம்ப தீமாறி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதை நம்ம டீமை பார்த்தாலே தெரியுது. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான், குறி வச்சா விழணும். அந்த மாதிரி வந்து திறமையாக போயிட்டு ஆடிட்டு வந்து இதே மாதிரி நிறைய கோப்பைகளை வந்து நீங்கள் வந்து வென்று தரணும். அண்ட் எஸ் நம்ம ஆர்கனைசர் மேனேஜர் எங்கள் எல்லாம் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் இல்லைன்னா கப்பு இல்லை, கப்பு இல்லைன்னா அண்ணன் இல்லை, அந்த மாதிரி. ஸோ அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 6 years முன்னாடி வந்து செபாஸ்டியன் ஃப்ரான்சிஸ் வந்து என்னை கூப்பிட்டாரு. எனக்கு வந்து ஒரு நாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த ஹெல்ப்புக்காக நான் வந்தேன். ஒரு நாள் இன்னும் முடியல. ஓஹோ, ஒரு நாள் உள்ள நுழைஞ்சது, இது வரைக்கும் இன்னும் உள்ளதான் இருக்கேன். சார் எத்தனை வருஷம் சார் அந்த ஒரு நாள் போயிட்டு இருக்கு? 6 years. 6 years ஒரு நாளில் போயிருக்குது. அப்படியே சூப்பர் சார். கூப்பிட்டாரு. சரி பிள்ளைங்களுக்காக ஃபுட்டு எல்லாமே அக்கமண்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணோம் பிள்ளைங்களுக்கு. வாவ், இங்கே இருக்கிற ஒரு தந்தையாகவே வந்து அண்ணன் மாறிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்குமே. சூப்பராக இருந்தது. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு டீமுக்கு தேவை தான். வாழ்க்கையில் எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் ஒரு தடைகளாக இல்லாமல் எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு வரிசைகளை இவங்களும் ஒரு பெரிய டீமு. எஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கூட இவங்க வாழ்க்கைக்கு. நிறைய பேர் டிப்ரெஷன்ற பேரில் வெறும் வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் இவங்க பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க ரியல் லைஃப்லேயே. இவங்க தான் உண்மையான ரியல் லைஃப் ஹீரோஸ். ஸோ இவங்களை வந்து இன்றைக்கி நம்ம வாங்க பழகலாம்ல வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ரெஸ்ட் இருப்பீங்க எங்களுக்கு தெரியும். இப்போ ஆனால் நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.